ஹலோ மக்களே, வாங்க நெக்ஸ்ட் பாட்டை கண்டினியூ பண்ணலாமா? ஒரு வழியாக தனியாக வந்து அவன் உட்காந்துட்டு இருந்தேன். என் கூட யாரும் வரவே இல்லை. பிகாஸ் அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க பொறுமையாக. சரி அவன் போய் உட்காந்து போய் படுத்துடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. எப்பண்டா வரீங்க போய் சாப்பிட்லான்னு அந்த மாதிரி இருந்துச்சு. இவன் வந்தவொடனே போயிட்டு இவனை கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு நொறுத்திட்டோம். ஆளுக்கு 5-6 பரோட்டா 2 தோசை அப்படின்னு நடந்து வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சுல. ஆல்ரெடி கலரிஸ் நிறைய பர்ன் ஆகிட்டு தான் இருக்குது நடந்து வந்து. ஸோ சாப்பிட்டா தான் நம்மளோட எனர்ஜி பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்பியாச்சு நடக்க. ஏன்னா நைட் நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து திருச்செந்தூருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே பக்கத்தில் வந்தாச்சு. இது என்னென்னா லைட்டு எதுவுமே இல்லை இந்த ரோட்டில். நடந்து போகிறதே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருந்தோம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு ரோடு மட்டும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஹலோ மக்களே, எப்பா நம்ம இப்போ என்னடா இருட்டை காமிக்கிறாங்க. பார்ப்பீங்க இதுதாங்க ரூட்டு. இங்கே தான் கோஸ்ட் இந்த இருக்கணும். ரூட்டில் தான் இது பேய் வரும். தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சொல்லும்போது எனக்கே பயமாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு என்னால் எதை பார்க்க முடியும்னு எனக்கு தெரில. பட் ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு see something. பாத யாத்திரை போயிட்டுருக்கேனா இந்த ரூட்டில் தான் வந்து ஏதோ இருக்குது அப்படி இப்படின்றாங்க. ஒன்றும் தெரில. நானும் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். let's see what is. if you can see anything சொல்லுங்கள், பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஐ பிலீவ் இட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி. நாம் நினைக்கிறது தான் அது. அந்த மாதிரி எதுவும் இருக்காதான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் how it has been. கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஒரு வழியாக அந்த பாதையை கடந்து வந்தாச்சு. இந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏப்பா மன நிம்மதியாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நடந்து வந்தது யாருக்காக? முருகருக்காக. திருச்செந்தூர் ஒரு போர்டை பார்த்தோன்னே அப்படியே மனசெல்லாம் அப்படியே மெய் சிலுத்துருச்சுங்க. அந்த மாதிரின்னு சொல்லலாம். பக்கத்தில் எங்கே போய் படுக்கலான்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கூடை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை தேடி போகிறதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி நடந்துட்டு போயிட்டே இருக்கேன். அந்த கூடை வந்த மாதிரியே தெரில. ஃபோன் பண்ணிலாம் கேட்குறேன், டேய் எங்கடா இருக்குது, அதை மேப் பண்ண போங்களான்னு பார்த்தா ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. ஒரு வழியாக போயிட்டு உள்ளே ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆகிட்டு படுத்தவொன்னா நீ நாளைக்கு காலைல பார்க்கலாம் கைஸ். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகும். காலெலாம் ரொம்ப சோர்வு